ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் குட்டி குட்டியாக சின்ன சின்ன சமோசா போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிற முன்னால் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை குறித்து, ஒரு பெண்மணியை குறித்து தான் நம்ம இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழைய வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள். லைக் பட்டன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதாவது எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அது நம்முடைய உடல்நிலையை பாதிக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சோடா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை நான் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்கிட்ட வைத்தியத்துக்காக வந்திருந்தாங்க 30 வருஷத்துக்கு முன்னால். அவங்க அந்த சோடா கம்பெனி இப்போ இருக்கிற மாதிரி சர்வதேச பல பிரபலமான குளிர்பானங்கள் அப்போ கிடையாது. அப்போ லோக்கலில் நிறைய அந்த சோடா கம்பெனிகளாக இருந்தது. சோடா, கலரு, ஆரஞ்சு அப்படின்லாம் பாட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கோலி சோடா உட்பட. அப்போ அதெல்லாம் குடித்ததுக்கப்புறம் அதை சோப் ஆயில் போட்டு தண்ணியில் போட்டு கழுவுவாங்க. அதை கழுவுறதுக்குன்னே சில குறிப்பிட்ட பெண்களை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சோப் ஆயில் பட்டு கையெல்லாம் அப்படியே தோல் உறிஞ்சு அந்த தண்ணியிலே இருந்ததுனால அந்த தோலெல்லாம் கொவுந்து போய் ஊறி போய் அப்படியே பிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பல வருஷங்களாக அந்த வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம செய்யக்கூடிய வேலையானது நம்முடைய உடலை பாதிக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தங்களை சந்தித்தேன். வந்தனா பென் அப்படிங்கிறவங்க. அவங்க பேர் வந்தனா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதாவது ஒரு ஸ்கூலுக்கு வெளியில் ரொம்ப ஹைஜீனிக்காக, சுத்தமாக, சுகாதாரமாக ஒருத்தர் சமோசா போட்டு விற்றுட்ருக்கிறாரு. அந்த சமோசாவை செஞ்சு கொடுக்குறது இவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது சின்னதாக இருக்கும் அந்த சமோசா. ஒரு சமோசா 1 ரூபா தான். ஒரு வேளை இப்போ ஒரு வேளை 2 ரூபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒரு சமோசா 1 ரூபா தான். அழகாக சின்னதாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி சுட சுட போட்டு கொடுப்பாங்க, சட்னியும் வச்சு. அப்போ அந்த சமோசாவை இவங்க தான் எதிர்த்த மாதிரி ஒரு கடை பிடிச்சி, அதுவும் சுத்தமாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும். நானே போய் பார்த்துட்டு வந்தேன். சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும். இவங்க செஞ்சு எதிர்த்த மாதிரி கொடுப்பாங்க. அவர் அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அதை கொடுப்பார். அதை அந்த லாரின்னு சொல்லுவாங்க. லாரின்னா அந்த 4 சக்கர வண்டி இருக்கு இல்லைங்களா, தள்ளு வண்டின்பாங்க இல்லையா, அதில் சுற்றி வர படுதாலாம் போட்டு பிளாஸ்டிக்கில் அழகாக சுகாதாரமாக வச்சுருந்தார். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்றது இல்லையா. இந்த வந்தனா பென் அப்படிங்கிறவங்க இந்த கடையில் வேலை செஞ்சு அதாவது அந்த காரமான எரிச்சல் தரக்கூடிய அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பு, அதை இவங்க கையாண்டு அதை எடுக்கிறதும், அதை பிசைகிறதும், அதை கலக்கிறதும், அப்புறமேட்டி அதை அந்த சமோசாவில் வச்சு பேக் பண்ணுறதும், இப்படியே அவர்கள் பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த எரிச்சல் தரக்கூடிய, உடலில் சூட்டை கிளப்பக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உடம்புல ஏறிக்கிட்டே இருந்தது, ப்ளஸ் ஆகிட்டே இருந்தது. இது அவங்களுக்கு தெரியலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் அவங்கள்ட்ட விவரமெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்டோன்னே எனக்கு சந்தேகமாகிடுச்சு. போய் அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னேன், கண்டிப்பாக இயற்கை வைத்தியத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுடைய வருமானமா இல்லை வேலையா அல்லது நேரமின்மையான்னு தெரில, அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா பொருளாதாரத்தில் கிடையாது. என் பையன் நல்லா வேலைக்கெல்லாம் போகிறாப்புல, என் கணவர் நல்ல வேலை செய்கிறாரு, பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஒரு தடவை போய் பார்த்தேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. குட்டி சமோசா அப்படின்னாங்க. உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் போய் வீட்டில் போய் பார்த்து நாடியெல்லாம் பார்த்து எல்லாம் முடித்தோன்னே அவங்கள்ட்ட சொன்னேன், உடம்புல ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்தது, அப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டாக எங்கே வேலை செய்கிறீங்கன்னா, காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன், உட்காந்தே பார்க்குற வேலை அப்படின்னாங்க. உடம்புல நிறைய சூடு இருக்குது. அந்த சூட்டுனால தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. அது முட்டி வலியாக இருக்கட்டும், அல்லது வயிறு அசம்பந்தமாக இருக்குது, அஜீரணமாக இருக்குது, எதுவாக இருக்கட்டும், இந்த சூடு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கை மருத்துவத்தில் அவங்களுக்கு முதல்ல ஒரு 3 நாள் கஷாயம் அரைச்சி கொடுத்தேன். இலைகளை காலையிலே பறிச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு கஷாயம் அரைச்சி கொடுத்தேன். அடுத்ததாக அவர்களுக்கு ப்ராப்பராக மருத்துவமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. திடீர்னு ஒரு நாள் அவங்கள்ட்ட ஃபோன் வந்தது. ஃபோனில் என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் கொடுத்ததான அந்த மருந்துகள் எல்லாமே ப்ராப்பராக நான் சாப்பிட்டேன், சத்து மாத்திரைகள் எல்லாமே நான் ப்ராப்பராக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் டாய்லெட் போகும்போது எனக்கு நிறைய ரத்தம் வருது, ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு டாய்லெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களில் அனுபவம் இருக்கிறதுனால அவங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த கிளைமேட் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுட்டு நான் சொன்னேன், உங்கள் உடம்புல இருக்கிற சூடு பின்ன எப்படி வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதாவது உங்கள் உடம்புல ஏற்கனவே இருந்த சூடு அது இப்போ இந்த மருந்து போய் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அந்த சூடெல்லாம் வெளியில் வருது. அந்த ரத்தம் ஒருவேளை கெட்ட ரத்தமாக இருக்கலாம் அல்லது சூடான ரத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு நாளோ 2 நாளோ அது மாதிரி வந்தது. 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஹோமியோபதியில் அக்ரவேசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள், சூடு, மற்ற விதமான எல்லா பிரச்சனைகளுமே வெளியில் வரும். அப்போ நம்ம பயந்துடக்கூடாது. இயற்கை மருத்துவம் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே சரி, சித்த மருந்தை சாப்பிடுவாங்க, சொல்லுவாங்க சூட்டை கிளப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆயுர்வேதிக் மருந்தாக இருந்தாலும் சரி, இயற்கை மருத்துவம் அது ஹோமியோபதியாக இருந்தாலும் சரி, இந்த சூட்டை கிளப்பி விட்டுருச்சு அப்படிம்பாங்க. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஒரு மருந்தை சாப்பிட ஆரம்பித்த உடனேயே அந்த மருந்து உள்ளே போய் வேலை செய்யும் பொழுது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் தள்ளும். இப்போ இவங்களும் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாளில் அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் எல்லாம் நின்றுச்சு. நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆனால் அவங்க மருந்தை விடவே இல்லை, சொன்னது மாதிரி கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதாவது அந்த ரத்தம் வர்றதெல்லாம் நின்றுச்சு, உடம்பு கொஞ்சம் எனக்கு ஒல்லியானது மாதிரி தெரியுது, அதாவது வெயிட் இறங்குனது மாதிரி எனக்கு தெரியுது, நல்லா இருக்குது. அதே மாதிரி முட்டி வலியும் குறைஞ்சிட்டே வருது, முட்டி வலி எனக்கு முதல்ல இருந்தது, அது இப்போ குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட்டாக சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இந்த பதிவு எதுக்காகன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலை வருமானத்தை மட்டும் தராது, நமக்கு சம்பளத்தை மட்டும் தராது, சூடும் தரும். அது சூட்டையும் நமக்கு கொடுக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த தண்ணியிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு. ஆனால் பெட்ரோல் பம்பில் அல்லது ஆட்டோ ரிக்ஷா அல்லது லாரி டிரைவரு அல்லது ஒரு லேத்து மிஷினில் வேலை செய்கிறவங்க அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உடம்புல சூடு தங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த சூட்டுனால நமக்கு சில பிரச்சனைகள் வரும், நம்ம உடனே பயந்துடக்கூடாது. இந்த சூடு, பித்தம், வாதம் இதெல்லாம் நிறைய டாக்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒத்துக்கிட்டாங்கன்னா மற்றபடி அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த வைத்தியம் பண்ணுறது. அப்போ அதாவது அந்த வந்தனா பேனுக்கு இப்போ நல்லா அவங்களுக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சு. பல வருடங்களாக இருந்த அந்த முட்டி வலி, உடம்பு அதிகமாக இருந்தது இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவங்க ஒரு விஷயத்துக்கு தான் பயந்தாங்க, அந்த ரத்தம் வந்துருச்சு அப்படின்ட்டு. 2-3 நாள் அந்த ப்ளீடிங் இருந்தது, டாய்லெட்டோட போகிறது. அவங்க கூட மூலமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கடைசியில் அந்த சமோசா செஞ்ச அந்த சூடு உள்ளேயே இருந்துருக்குது. அது அழுக்கான ரத்தமாக, சூட்டு ரத்தமாக அப்படியே உள்ளே இருந்துருக்குது. அது இந்த மருந்து சாப்பிட்ட உடனே ஒரு ட்ரிகர் கிடச்சிருக்கு, ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. சிக்னல் கிடச்சோடனே அது அதை வெளியில் தள்ளிருச்சு. ப்ராப்பராக அவங்களுக்கு இந்த இலை கஷாயம்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்புறமேட்டு டயட் எழுதி கொடுத்தோம். அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க இப்படின்லாம் சொல்லி கொடுத்தோடனே அவங்களுக்கு திருப்தி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த செய்கிற வேலை நமக்கு சூடை கொடுக்கும். அதனால் செய்கிற வேலையை பொறுத்து நம்ம உஷாராயிக்கணும். சில சமயத்தில் ரொம்ப அதிகமான சூட்டில் வேலை செய்கிறவங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உட்காந்து தண்ணி குடிக்கணும். அடுத்தது சோற்று கற்றாழை, அது மாதிரிப்பட்ட இதை சுத்தமான சோற்று கற்றாழை அந்த ஜூஸை வாங்கி சாப்பிட்லாம். அல்லது வீட்டிலையே அதை ப்ராப்பராக அதை எடுத்து அதை சுத்தம் பண்ணி சாப்பிட்லாம். அடுத்தது நீராகாரம், அது குடிக்கலாம். பழ வகைகள் சாப்பிட்லாம், நிறைய காய்கறிகள் சாப்பிட்லாம், நார்ச்சத்து உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கணும். இப்படி லைஃப் ஸ்டைலாம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த செய்யக்கூடிய வேலையினால் வருது பாருங்கள் சூடு, அந்த சூடை நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹோமியோபதி மருந்துகளை பற்றிய பல பதிவுகள் இருக்கிறது. இப்போ புதுசாக ஒரு வைத்தியனுடைய டைரி குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பல அனுபவங்களை நான் பதிவு செஞ்சுட்டு வர்றேன். பழங்கள், கொட்டைகள், ஜீரகம், மிளகு, அஞ்சரைப்பெட்டி சாமான்கள் மற்றும் பல விழிப்புணர்வு பதிவுகள் எல்லாமே இருக்குது. அவசியம் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி நீங்கள் அனுப்புங்க. இது ஒரு வணிக நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு சேவை மனதோடு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். பல இடங்கள்லையும் பல பேருக்கும் இலவசமான மருத்துவ சேவைகள் செஞ்சிட்ருக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்த்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஊட்டச்சத்து சம்பந்தமான ஒரு டயட் தேவை அல்லது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் தேவை அப்படின்னா சர்வதேச தரம் வாய்ந்த ஊட்டச்சத்து உணவுகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஒரு வேளை வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சம்மந்தமான காரியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்கும், சில காரியங்களை நாம் சேல்ஸ் பண்ணுறதற்கும், அதாவது நம்பகமான மற்றவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால, இயற்கை மருத்துவம் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால உங்களுடைய இன்கம் ஓரளவு சந்திக்கப்படலாம். இது ஒரு மனநிறைவை கூட கொடுக்கும். மற்றவர்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சுகம் நம்ம மூலமாக கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு மனநிறைவும் கிடைக்கும், கூடவே ஒரு சின்ன இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னமும் நான் நாள் முழுக்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய இன்கம்மை இந்த தொழில் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட விவரம் வேணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு சந்திப்பில் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.